கேப்டன் விஜயகாந்த் மறைந்து இருந்தாலுமே நடிகர்கள் பலரும் அவரை மறக்காம அவரை பத்தி பல விஷயத்த பேசி போறாங்க. அந்த வகையில நடிகர் ராம்கி விஜயகாந்தோட செந்தூர பூவே படத்துல நடிச்சப்போ நடிகர்கிட்ட வம்பு செஞ்ச கும்பலை தனி ஆளா அடிச்சு ஓட விட்ட சம்பவம் பத்தி பேசியிருக்காரு. அந்த பேட்டி வீடியோ தற்போது ட்ரெண்ட் ஆகி வந்துகிட்டு இருக்கு. நடிகர் ராம்கி தனியார் யூடியூப் சேனலுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில செந்தூர பூவே படத்தின் படப்பிடிப்புல நானும் விஜயகாந்தும் நடிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு 4 பேர் குடிச்சிட்டு மணல்ல படுத்து கிடந்திருந்தாங்க. 2 நடிகர்களை சீண்டி கலாட்டா செஞ்சு நக்கல் அடிச்சு வரம்பு மீறி பேசிக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல இதை கண்டுக்காம விஜயகாந்த் பொறுமையாதான் இருந்தாரு. திடீர்னு விஜயகாந்த் அந்த நபரை பலாருன்னு அரைஞ்சிட்டாரு. இதனால படப்பிடிப்பு தளத்துல பிரச்சனையாகி கடைசியில படப்பிடிப்பே நின்னு போகக்கூடிய அளவுக்கு பெரிய சண்டையாகி மாறிடுச்சு. பிறகு படப்பிடிப்புல இருந்த எல்லாருமே அவரை சமாதானப்படுத்த அவங்க இந்த இடத்துல இருந்து ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் 20 நிமிடங்கள் கழிச்சு ஓடி போன அந்த நபர் ஆட்களை கூட்டிட்டு வந்து படப்பிடிப்பு தளத்துல இருந்த விளக்குகளை ஒன்னொன்னா கல்ல வீசியோ இரும்பு கம்பிய வச்சோ அடிச்சு நொறுக்கிட்டே இருந்தாரு. அங்க இருந்த கார் மேல கற்களை வீசிக்கிட்டே இருந்தாரு. இத பார்த்து எல்லாருமே ஒரு கணம் பயந்தே போயிட்டோம். யாருக்கும் என்ன செய்யறதுன்னே தெரியல. அப்போ விஜயகாந்த் சார் அங்க இருந்த பல்ப உருவி அதை கையில எடுத்து எல்லாரையும் வாங்கடா பாப்போன்றது போல வீசினாரு. படப்பிடிப்பு தளத்துல இருந்த எல்லாருமே அவரை தடுக்க முயற்சி செஞ்சாங்க. ஆனா யாராலும் அவரை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. படப்பிடிப்பு தளத்துல நிஜமா நடந்த சண்டையை பார்த்து நான் அப்படியே ஆடி போயிட்டேன். யாருடைய உதவியையும் எதிர்பார்த்து அவர் நிக்கவே இல்லை. தனிநபராவே இறங்கி மொத்த பேரையும் அடிச்சு விரட்டினாரு. பிறகு அங்கிருந்த பெண்களை எல்லாம் ஒரு வண்டியில ஏற்றி பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பியும் வச்சாரு. அதுக்கு பிறகு விடாம அவங்கள துரத்தி அடிச்சாரு. இந்த விஷயம் அதுக்குள்ள ராதாரவிக்கு தெரிய வரவும் அவரும் கிளம்பி வந்து அந்த கும்பல் கிட்ட பஞ்சாயத்து செஞ்சாருன்னு நடிகர் ராம்கி அந்த பேட்டியில விஜயகாந்த் பத்தி பேசியிருக்காரு.